நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குளோபல் அபிஷியலா ஹானர் சைட்ல இருந்து அவங்களோட ஃபிளாக்ஷிப் போன் ஹானர் மேஜிக் 7 ப்ரோ அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைசிங் பார்க்கும்போது சைனால 5699 யுவானுக்கும் டாலர் ரேட்ல பார்க்கும்போது $800க்கும் இந்தியன்ல அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 68K அதாவது 68,000க்கு இன்னைக்கு பேஸ் வேரியன்ட் இன்னைக்கு சைனால அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. சோ தட் இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 12GB ரேமும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 16GB ரேமும் உங்களுக்கு வேரியன்ட்னு பார்க்கும்போது 256, 512, 1TB இது மாதிரி ஒரு 3 வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த ஹானர் மேஜிக் 7 ப்ரோ போன வருஷம் லான்ச் பண்ண 6 ப்ரோ கம்பேர் பண்ணும்போது 7 ப்ரோல ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா கேட்டீங்கன்னா, கேமரால அந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ்ல 200MP கொண்டு வந்திருக்காங்க. போன வட்டம் 180MB, பட் இந்த வட்டம் 200MB கொண்டு வந்திருக்காங்க. அதோட சிப்செட் செக்மெண்ட்லுமே இந்த வட்டம் பிளாக்ஷிப்பான ஸ்னாப் டிராகனோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்டோட இந்த வட்டம் ஹானர் மேஜிக் 7 ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பத்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, வேற என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு டீடைலா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஹானர் மேஜிக் 7 ப்ரோ குளோபல்ல சைனால ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல சொன்ன மாதிரி $800 அரௌண்ட் 68K லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இதுல பார்க்கும்போது ஒரு 4 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் போன வட்டம் பார்த்த கிரீன் கலர் வேரியன்ட் கிடையாது. போன வட்டம் 5 கலர்ஸ், இந்த வட்டம் 4 கலர்ஸ் தான். இது மட்டும் கிடையாது. இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஷிப் போன்ல இந்த வருஷத்துக்கு வந்து எடுத்து விட்டாங்க. இந்த OnePlus ஸ்டார்டிங்ல கிரீன் கலரே கிடையாது. சோ இது மாதிரி இந்த போன்லயுமே கிரீன் கலர் நெக்லெக்ட் பண்ணிட்டு 4 கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேட்ல இருந்து பார்ப்போம். போன வட்டம் பார்த்தா ஹானர் மேஜிக் 6 ப்ரோ மாதிரி தான் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் ஷேப் கேமரால எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பட் ஆனா போன வட்டம் இந்த கேமரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பம்பியா, கொஞ்சம் பல்ஜியா இருந்துச்சு. பட் ஆனா இந்த வட்டம் அது மாதிரி கொண்டு வரல, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த பம்பை பொறுத்தளவு. இது மாதிரி ஒரு கேமரா பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து உங்க பேக் சைட்ல சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் அண்ட் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சுத்தமா பதியவே இல்லைன்னே சொல்லலாம். பட் ஆனா ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு மெட்டலால கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் படியுது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மைனரான ஒரு கர்வ் டிஸ்பிளேயும் எடுத்து வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் பேக் சைடுமே ஒரு கர்வியான பேட்டர்ன்ல எடுத்து வந்திருக்காங்க. பாட்டம்ல ஹானர் பிராண்டிங்கோட ஹைலைட் ஹோல்ட் பண்றதுக்கு சூப்பராகவே இருக்கு. நல்ல கண்டென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 223 கிராமும், திக்னஸ் 8.8mm திக்னஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிசைன் ஃபேக்டர் எந்த இடத்துல குறையில்லாத அளவுக்கு அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வட்டம் ஹானர் மேஜிக் 7 ப்ரோ மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போங்க. இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.8 இன்ச்ல ஒரு LTPO AMOLED OLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், டபுள்யூ விஷன் சப்போர்ட், பீக் பிரைட்னஸ் 5000 நிட்ஸ்க்கு மேலேயும் 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு குவாட் கஸ்டி பிளஸ் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு ரைனோ கிளாஸ் ப்ரொடக்ஷன் எடுத்து வந்திருக்காங்க. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த வட்டம் இந்த போன்ல ஃபாஸ்டஸ்டா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹானர் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக இந்த போன்ல ஒரு அல்டிமேட்டான டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் பாக்குறாட்டும் கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு தரமான டிஸ்பிளே இந்த வட்டம் ஹானர் மேஜிக் 7 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கணும் 223 கிராம், திக்னஸ் 8.8mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Magic OS 9, LPDDR5X ரேமும், UFS 4.0 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Wi-Fi 7, Bluetooth 5.4, IR போர்ட், NFC சப்போர்ட், அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், SOS சப்போர்ட் வித் சேட்டலைட் சப்போர்ட்டோட சைனால எடுத்துட்டு வந்திருக்காங்க. IP68 ரேட்டிங் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் ஹானர் மேஜிக் 7 ப்ரோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ போன வருஷம் கம்பேர் பண்ண பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5850 ஆம்ஸ் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 80 வாட்ஸ்ல இருந்து 100 வாட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் 80 வாட்ஸும் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் சார்ஜிங் ஸ்பீடு அருமையா எடுத்து வந்திருக்காங்க. பேட்டரியோட டியூரபிள் 1 டே வரைக்கும் ஹெவி யூசருக்கும், மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலுமே கிடைக்குது. ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்பும் ஒரு அருமையான சார்ஜிங் ஸ்பீடோடையும் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த ஹானர் மேஜிக் 7 ப்ரோ பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த போன்ல கேமரா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துக்கு. ஏன்னா பிரைமரி சென்சார் 50MP OIS சப்போர்ட் வித் 1.4 அப்பச்சர்லயும் அண்ட் நம்ம எதிர்பார்க்கிற 200 மெகா பிக்சல் உள்ள பெரிஸ்கோப் டெலஃபோகஸ் லென்ஸ் வித் 100x ஜூமிங் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டோடையும் 3x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டோடையும் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல 2x எடுக்கிற ஷார்ட்ஸ் ஆகட்டும், 3x, 5x, 10x, 100xல எடுக்கிற ஷார்ட்ஸும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தரமா இங்க அல்டிமேட்டா பெர்ஃபார்மன்ஸ்க்கு இங்க நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டெலஃபோகஸ்ல இந்த போன்ல இதுதான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடையும் பொருந்தி இருக்குன்னே சொல்லலாம் இந்த சென்சாரை பொறுத்தளவு. அடுத்து ஒரு 50MP அல்ட்ராவைட் சென்சாரும் அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50MP கொண்டு
கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே உங்களால 4K 60 frames seconds with EA சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய உங்களுக்கு வீடியோஸ்க்கு டெடிகேட்டடா நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் இந்த மொபைல்ல கேமரால மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்டோட இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த வட்டம் ஹானர் 6 Pro கம்பேர் பண்ணும்போது 7 Proல கேமரா அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம் இந்த வட்டம் இந்த ஹானர் மொபைலை பொறுத்தளவு. நீங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல இந்த வருஷத்துக்குரிய ஸ்னாப்டிராகன் ஃபிளாக்ஷிப் சிப்செட் 8 எலைட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 4.3 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரினோ 830 எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் வேவ்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்கிற முடியாது. அது போக டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், சோ இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல கிடைக்கும். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த மேஜிக் OS 9 சொல்லிக்கலாம். நல்ல ஆப்டிமைஸ், நல்ல ஃப்ளூயன்ட், நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் விதத்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டே டு டே லைஃப்ல உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஆப் ஓபன் பண்ற இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே செம்ம ஃப்ளூயன்டா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த சிப்செட் உங்களுக்கு இந்த மொபைல கொடுக்கும்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிப்செட்ல எந்த விதத்திலும் குறையாத அளவுக்கு இந்த வட்டம் ஹானர் மேஜிக் 7 Proல செம்ம ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹானர் மேஜிக் 7 Pro இந்தியன் ரீஜன்ல வருதுங்கிறாங்க, வராதுங்கிறாங்க. சரியா நம்மளால ஒரு ஊர்ஜியமா சொல்ல முடியலன்னே சொல்லலாம். சோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் சோசியல் மீடியாஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓவரால் தட் த ஹானர் மேஜிக் 7 Pro ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இல்லன்னே சொல்ல முடியாது. போன வட்டம் டெலஃபோக்கஸ் 180ல இருந்து 200 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பேட்டரி டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்க. ஓவரால் தட் இங்க சிப்செட்டும் எப்பயும் போல ஃபிளாக்ஷிப் சிப்செட்டோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளேயும் நல்ல சூப்பரா பவர்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் தட் கொடுக்குற காசுக்கு இந்த வட்டம் ஒரு அருமையான டீலோட எடுத்து வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 12 அண்ட் ஹையர் வேரியன்ட் 16 GB ரேமும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்க்கும்போது 256ல இருந்து 512 1TB வேரியன்ட் வரைக்கும் எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இதோட பிரைசிங் 68K இந்தியன்ல கன்வெர்ட் பண்ணும்போது வருது. ஆனா அதே மொபைல் இந்த இந்தியன் ரீஜன்ல வரும்போது இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பிரைசிங் வந்தா இந்த மொபைல் நான் எடுப்பேன் அப்படின்னு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலுக்கு பொறுத்தளவு என்னோட கணிப்பு ஒரு 10 ரேட்டிங் இருந்துச்சுன்னா என்னோட கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். சோ அதே மாதிரி உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், 10 ரேட்டிங்க்கு நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் வேல்யூ நீங்க கொடுப்பீங்க இந்த மொபைலுக்கு? சோ ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். ஓவரால் தட் ஹானர் மேஜிக் 7 Pro இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.